வெல்கம் டு கோகுல் கிச்சன். இன்றைக்கி நான் செய்ய போகிற ரெசிபி பீட்ரூட் பொரியலுங்க. எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. வானல் சூடாகிடுச்சுங்க. எண்ணெய் 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கிறேன். கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு, தட்டி வச்சுருக்க பூண்டு போல் ஒரு 6 பல் சேர்த்துக்கிறேங்க. மீடியம் சைஸ் வெங்காயம் 2, பச்சை மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கருவேப்பிலை கொஞ்சம் இப்போ சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. மஞ்சள் தூள் கொஞ்சம் நல்லா கிண்டி விடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டுங்க. பீட்ரூட் மேலே இருக்க தோலெல்லாம் எடுத்துகிட்டு காயை நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. நல்லா நீட்டு வாட்டத்துக்கு நம்மளுக்கு சீக்கிரம் காய் வெந்து வருங்க. சாதத்துலேயும் பிசைஞ்சு சாப்பிட்லாம். பீட்ரூட் இப்போ சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் அதில் இருக்கிற எண்ணெய் அந்த பச்சை மிளகாவோட காரம்லாம் பீட்ரூட்டில் இறங்குங்க. தண்ணி ஒரு 1/2 கப் சேர்த்துக்கிறேங்க. ஒரு 7 நிமிஷம் ஆகுங்க காய் நல்லா வேகிறதுக்கு. இப்போ நம்ம மூடி வைக்கலாங்க. 7 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. காய் நல்லா வெந்து வந்திருக்குங்க. தண்ணியெல்லாம் நல்லா சுண்டி இருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கிறேங்க. துருவி வச்சுருக்க தேங்காவை இப்போ சேர்த்துக்கலாங்க. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க.